ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு பார்க்கிறது மார்கழியினுடைய 11வது நாள். இந்த 11வது நாள்ல மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை பாடல் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதற்கு பிறகு அந்த பாடல் நமக்கு சொல்லும் தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத சிந்திக்கலாம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் அழல் போர் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்தொழிந்தோம் எய்யாமற்காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். இன்றைய பாடல்ல மாணிக்கவாசகர் நமக்கு சொல்றார், இறைவனை உள்ளம் உருகி நாம் பாடி நம்பிக்கையோடு வழிபட்டால் நிச்சயமாக இறைவன் நமக்கு அருள் புரிவார். மொய்யார் தடம் பொய்கை, இறைவனுடைய அருள் நிறைந்த அந்த திருக்குளத்திலே நாம் உள்ளே புகுந்து நீராடி வழிபடுவதெல்லாம் எதற்காக? இந்த கருணை யார் நமக்கு தருகிறார்? எப்படி இந்த அருள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்றார். வழி வழியாக நாங்கள் உன்னை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். ஐயா உன் வழியடியோம். நாங்கள் இப்போ இன்று நேற்றா உன்னுடைய நாமத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். பரம்பரை பரம்பரையாக நாங்கள் உன்னை பணிந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே சிவ வழிபாட்டை பற்றி சொல்லுகிற போது நம்முடைய பெரியோர்கள் சொல்லுவார்கள், எத்தனையோ ஜென்ம ஜென்மாவாக செய்த தவப்பலன் இருந்தால் ஒரு நல்ல பரம்பரையிலே அந்த சிவனை வழிபடக்கூடிய வாரிசுகள் வந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறத நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால்தான் சிவபுராணம் படிப்பதற்கும் திருவாசகம் படிப்பதற்கும் சிவபெருமானை வழிபடுவதற்கும் நாம பண்ணின தவம் மட்டுமல்ல, நம் முன்னோர்கள் பண்ணின தவமும் நமக்கு துணை செய்யக்கூடியது. பரம்பரையாக உனக்கு அடிமையாக நாங்கள் இருந்து பணி செய்வதற்கு எங்களுக்கு நீ கருணை காட்ட வேண்டும் அப்படின்னு எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னாடி நமக்கு வந்த முன்னோர்கள்லாம் வேண்டி இருக்கிறார்கள். அப்படி வழி வழியாக வந்த அந்த அருள் பாரம்பரியத்தில் நாம் ஒரு ஆளாக இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எங்களுக்கு பிறகு வருகின்றவர்களும் உன் நாமத்தை சொல்லுவது போலவே நீ எங்களுக்கு வகை செய்து அருளணும் அப்படின்னு சுவாமி கிட்ட கேட்கணுமா இல்லையா? இந்த பாடல்ல சொல்றாரு பாருங்க, நாங்கள் வழி வழியாக உன்னை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் உன்னை வழிபடுவதற்குண்டான அந்த அருளை இன்னும் எங்களுக்கு நீ தொடர்ந்து தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். சிவபெருமானை பார்த்து சொல்றார், ஐயா நீ அருளக்கூடிய இந்த விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் அறிந்த, யார் எப்படி உய்வடைய வேண்டும் என்பதற்கு கூட நீ ஒரு வகை வைத்திருக்கிறாயே. இந்த ஆன்மா இப்படி கடை தேர வேண்டும், இந்த ஆன்மா இப்படி கடை தேர வேண்டும் அப்படின்னு அதுபோல் எங்களையும் நீ கடை தேற்றி அந்த ஆன்மாக்கள் உய்யும் வகை எதுவோ ஒன்னொன்னுத்துக்கும் அதற்கு தகுந்தாற் போல தருகிறாயே. இது எவ்வளோ பெரிய கருணை! இந்த கருணையை இந்த உலகில் உன்னை தவிர வேறு யாராலும் காட்ட முடியாதுன்னு சொல்கிறேன். அதனால்தான் இந்த பாடல் ஒரு அழகான விஷயத்தை நமக்கு பதிவு செய்கிறது. நாம் ஏதோ சிவபூஜை செஞ்சிடறோம், நாம் ஏதோ லிங்கம் வச்சு வழிபாடு பண்ணுறோம், நாம் திருவாசகம் படிச்சிடுறோம், நாம் சிவன் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் பரம்பரையில் யார் யார் எத்தனை காலம் பிரார்த்தனை பண்ணி வச்சுருந்தாங்களோ இன்னைக்கு இந்த வழிபடுற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நாம் இன்றைக்கு வழிபட்டு எதிர்கால தலைமுறையினரும் இதே போல சிவ வழிபாட்டை தொடரணும் அப்படின்னு இறைவன் கிட்ட விண்ணப்பம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு வலியுறுத்துகிறார். இன்றைய ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றும் இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்று அரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய். இன்றைய பாடல்ல ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றார். கற்றுக்கறவைகள் எடுத்த உடனேயே அந்த பசுமாடு அதனுடைய வாழ்க்கை, ஏன்னா அந்த ஆயர்குலம் என்பதே முழுக்க முழுக்க பசுக்களை சார்ந்த ஒரு வாழ்க்கை தான். அவர்களுக்கு அதை பிரித்து வாழக்கூடியது அப்படிங்கிறது தெரியாது. மாடு, கண்ணன், ஆயர்கள்,
கோபியர்கள் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை விஷயமும் ஒன்றா ஒரே இடத்தில் சுற்றி சுற்றி வரக்கூடியது. கண்ணனையே மையமாக வைத்து வாழக்கூடிய அவர்கள் இயற்கையினுடைய அந்த நியதியை ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு நாளும் சொல்கிறார். எல்லாம் சரியாக நடக்குது, அதது வேலையில் அப்படியே போயிட்டுருக்குது. நாங்கள்லாம் தோழிமார்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கண்ணனை வழிபட புறப்படுகிறோம். சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த பார் எல்லா தோழியும் வந்தாச்சு, நீ தான் இன்னும் வரணும், வா கிளம்பி வா. அது பாட்டு. ஆனால் பாட்டு சொல்லுகிற தாத்பரியமாக நம்ம எதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து போக வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை இதில் தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். ஏன் எல்லாருமா சேர்ந்து கும்பிடணும்? அவங்கவுங்களுக்கு விருப்பமான நேரத்தில் போய் கும்பிட்டுக்க வேண்டியதானே. இப்போ சில பேர் கூட நினைக்கலாம், மாணிக்க வாசகராக இருக்கட்டும், ஆண்டாள் நாச்சியாராக இருக்கட்டும், எல்லாரும் வந்துட்டாங்க நீ வா, எல்லாரும் வந்துட்டாங்க நீ வான்னு எதுக்கு கூப்பிடணும்? அவங்களுக்கு எப்போ சௌகரியமாக இருக்கோ அப்போ போய் சாமி கும்பிட வேண்டியதானே அப்படின்னா, தனி மனித வழிபாடு என்பதும் கூட்டு பிரார்த்தனை என்பதும் நம்முடைய வழிபாட்டில் சொல்லப்பட்ட 2 வகை வழிபாடுகள். இதில் எது உயர்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா, கூட்டு வழிபாடு மிக உயர்ந்தது. ஒருவராக சேர்ந்து வழிபாடு செய்வதற்கும் ஒரு 10 பேராக சேர்ந்து வழிபாடு செய்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. நமக்கு நீண்ட காலம் ஏதாவது ஒரு நிறைவேறாத பிரார்த்தனை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்காவது கூட்டு பிரார்த்தனை நடக்கும்போது அந்த கூட்டு பிரார்த்தனையில் போய் நீங்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும். தனியாக நம்ம கேட்டால் கிடைக்காதாமா அப்படின்னா கிடைக்கும். ஆனால் கூட்டு பிரார்த்தனை என்பது அதிவிசேஷமானது. அதனால்தான் திருவிளக்கு வழிபாடு கோவில்களில் செய்யும்போது நம்மளால் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் போய் கலந்துக்கணும் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஏன்? அது ஒரு கூட்டு வழிபாடு. அதே போல் பஜனை நடக்குதா, அங்கே போய் கலந்துக்கோங்க. சத்சங்கங்கள் நடக்கிறதா, அங்கே போய் கலந்துக்கோங்க. இதெல்லாம் எதற்காக அப்படின்னா, அதெல்லாம் கூட்டு வழிபாடு, கூட்டு பிரார்த்தனை. எல்லோரும் சேர்ந்து ஒரே விஷயத்தை ஒரே நேரத்தில் ஒரே மனதோடு இறைவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிற போது நிச்சயமாக அதற்கு மேலும் வலிமை சேருகிறது. அதை ஆண்டாள் நாச்சியார் சொல்றாரு, சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து உன் வாசல்ல நின்று உன்னை கூப்பிட்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீயா போய் வழிபாடு செய்கின்ற போது கிடைக்கின்ற பலனை விட எல்லோருமா சேர்ந்து போய் கேட்கிற போது நிறைய பலன் கிடைக்கும். ஆகவே தோழி பெண்ணே, சோம்பேறித்தனத்தை பார்க்காத, எழுந்து வா அப்படிங்கிறத நமக்கு சொல்றார். அதனால இப்போ நீங்கள் நினைக்கலாம், எல்லா இடத்துலையும் இந்த கூட்டு வழிபாடு சரி வருமா அப்படின்னா, நீங்கள் வீட்டிலையே, நம்ம வீட்டில் ஒரு 3 பேர் இருக்கிறோம்னா அந்த 3 பேரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணலாம்ல. 3 பேரும் 3 நேரத்தில் கும்பிடுறாங்க சில வீட்டில். ஆனால் 3 பேரும் என்னைக்காவது ஒரு நாள் எப்போ வாய்ப்பு இருக்குதோ அப்போ ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து பிரார்த்தனை செய்கின்ற போது அந்த குடும்பத்துக்கான மகிழ்ச்சி, அவர்களுக்கான தேவைகள் உடனே நிறைவேறக்கூடிய அருளாற்றல், இது எல்லாமே இந்த பிரார்த்தனைகளில் உண்டு. அதைத்தான் இன்றைய பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப வலிமைப்பட நமக்கு தெரிவித்திருக்கிறார். இன்றைய சிறப்பு பதிவு என்ன அப்படின்னு பார்ப்போம். புராதனமான ஆலயத்திற்கு செல்லுங்கள் அப்படிங்கிறது தான் இன்றைய சிறப்பு பதிவு. பொதுவாக நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகிற போது அந்த ஆலயம் எவ்வளவு சிறப்புற்றது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு போவது அப்படிங்கிறது மிக விசேஷமானது. புதுசாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் பழைய ஆலயங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம இறைவனை வழிபாடு செய்கின்றோம். அந்த மூர்த்தி, தலம், தீர்த்தம், இது 3மே சிறப்பானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு ஒரு நியதி இருக்குது. இப்போது மூர்த்தி அப்படின்னா மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வம் சுயம்புவாக வந்திருக்கலாம், அல்லது தேவர்கள், முனிவர்கள், ரிஷிமார்கள் பூஜை செய்த தெய்வமாக இருக்கலாம், அல்லது தெய்வங்களே பூஜித்த தெய்வங்களாக இருக்கலாம். அதற்கப்புறமா ராஜராஜாக்கள் காலத்தில் அவர்கள் செய்து வைத்த வழிபாட்டுக்குரிய தெய்வங்களாக இருக்கலாம். இப்படி பல்வேறு வகையான ரூபங்கள் மூலஸ்தானத்தில் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், தெய்வங்களே தெய்வங்களை பூஜித்த தலங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. அம்பாள் சிவனை பூஜித்த தலங்கள், விநாயகர் சிவனை பூஜித்த தலங்கள், அதே போல் முருகன் சிவனை பூஜித்த தலங்கள். இந்த தலங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் பாருங்கள், அந்த தெய்வங்களே சிவபெருமானை பூஜித்திருக்கும். இப்போ நாராயணர் எடுத்துக்கோங்க, மகாலட்சுமி வழிபாடு செய்தது, ரிஷிமார்கள் வழிபாடு செய்தது, இப்படிப்பட்ட தலங்கள் எல்லாம் எவ்வளவு சிறப்புக்குரியது. அதே போல சுயம்புவா சுவாமி தானே நான் இங்கு இருக்கிறேன் அப்படின்னு வெளிப்பட்ட திருத்தலங்கள் பல உண்டு. அதுபோல தேவர்கள், ரிஷிமார்கள், பல்வேறு வகையான ஞானியர்கள், சித்த புருஷர்கள், இவர்களெல்லாம் வழிபட்ட அந்த கருவறை தெய்வம் எவ்வளவு சாநித்தியமாக அங்க இருக்கும்.
எத்தனை பழமை வாய்ந்ததாக அந்த கோவிலில் இருக்கும். ராஜாக்கள் காலத்தில் அவர்களாக செய்து வைத்து வழிபாடு செய்யப்பட்ட அந்த மூர்த்திகள். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழமை, புராதனமானவை. புராதானம் அப்படின்னாலே நமக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ரொம்ப பழசு தானே, அது எதுக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. நமக்கு மிக பழமையான அந்த இறைவன் எத்தனை காலமாக எவ்வளோ பேர் பூஜை செய்து அதீத சாநித்தியத்தோடு அங்கே விளங்கி கொண்டு இருப்பார். அப்போ அங்கே போய் நம்ம வழிபாடு பண்ணினோம்னா அது எவ்வளவு உயர்வாக இருக்கும் அந்த வழிபாடு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால தான் புராதனமான ஆலயங்களை நாடி செல்லுங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பழமையான கோவிலாக இருக்கா, அந்த கோயிலுக்கு போங்க, அங்கே விளக்கேற்றுங்க, அங்கே வழிபாடு பண்ணுங்க. பல பழமையான கோவில்கள் சரியான முறையில் பராமரிக்க கூட இல்லாது, விளக்கேற்றுறதுக்கு கூட ஆள் இல்லாது எத்தனையோ கோவில்களை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குன்னா நம்ம அதை பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? கண்டிப்பாக அது போல் கோவிலுக்கு போங்க, அந்த கோவிலுடைய வரலாறை கேளுங்க. அப்போ தெரியும் இந்த கோவில் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு சொல்லி. அந்த தெய்வத்தை நாம் வழிபாடு பண்ணணும். இப்போ நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், இப்போது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு, புதுசாக கட்டுற கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களாமா அப்படின்னா நான் அப்படி சொல்லலை. கண்டிப்பாக அது போன்ற ஆலயங்களுக்கும் நாம் போகணும். ஏன்னா இப்போ மக்கள் தொகை ரொம்ப பெருகி போச்சு. எல்லாரும் ஒரே இடத்துக்கு, ரொம்ப பழமையாக இருக்கிற கோயிலுக்கே போகணுன்னு ரொம்ப தூரம் பயணப்பட்டு போக முடியுமா அப்படின்னா முடியாது தான். பக்கத்தில் புதுசாக இருக்கிற கோவிலுக்கு நம்ம தாராளமாக போகலாம், வழிபாடு செய்யலாம். ஆனால் நாம் போகின்ற வழியில் இல்லை நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு பழமையான கோவில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப பழைய கோயில், அது எதுக்கு அப்படின்னு விட்டுடாது. கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போங்க, அங்கே இருக்கக்கூடிய வரலாறை கேளுங்க. அகத்தியர் வழிபட்டிருப்பார், விஸ்வாமித்திரர் வழிபட்டிருப்பார், நாரதர் வழிபாடு செய்திருப்பார். எத்தனையோ தேவர்கள், இந்திரன் வழிபட்டது, அருணன் வழிபட்டது, அக்னி வழிபட்டது, வாயு வழிபட்டது. இந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. இந்த லிங்கமே சுயம்புவாக கிடைச்சிதுங்க அப்படின்னு எத்தனை கோவிலில் சொல்கிறாங்க. இது போன்ற ஆலயங்களுக்கு சாநித்தியம் மிக அதிகம். அந்த இடத்துல போய் நாம் நிற்கும் போது நம்மையும் அறியாது உடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு அருமையான மாற்றம், ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் அந்த கருவறை அமைப்பை பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளவு அழகாக இருக்கும். அங்கே நீங்கள் நின்னீங்கன்னா அப்படி ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி அந்த பழமையான கோவிலில் நீங்கள் உட்கார்ந்து பாருங்கள், உங்கள் உடலுக்குள்ளே அவ்வளவு ஆற்றல் சக்திகள் நிரம்புவதை கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். அதனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பழமையான கோவில் ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு குழந்தைங்களை அழைச்சிட்டு போங்க. சிற்பக்கலைகளை பாருங்கள், அங்கே இருக்கிற சுவாமியை பாருங்கள். ஒவ்வொரு கல்லும் நமக்கு ஒவ்வொரு வரலாற்றை சொல்லும். நாமெல்லாம் பிற்காலத்தில் பாதுகாப்போம் என்கின்ற நம்பிக்கையில் தான் எத்தனையோ ராஜராஜாக்கள் தங்கள் அரண்மனையை விட ஆலயங்களை அருமையாக நமக்கு கட்டி தந்தார்கள். அதனால் நாம் அதை கண்டிப்பாக பேணி பாதுகாத்து வந்தோமே ஆனால் எதிர்கால தலைமுறையினர் இன்னும் நம்முடைய பெருமையை உலகறிய செய்வார்கள். புராதனமான கோவில்களை ஒரு நாளும் புறக்கணிக்காது. கண்டிப்பாக போய் பழமையான கோவிலில் வழிபாடு பண்ணி பாருங்க, அதற்கு இருக்கிற ஆற்றலே தனி. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. பலரும் இது போன்ற ஆலயங்களுக்கு செல்லும் போது அவர்களுக்கும் ஏன் போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்ல, அதற்கு ஒரு வழியாக அமையும். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறோம் அப்படின்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைய மார்கழி மாதத்தினுடைய திருப்பாவை திருவம்பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.